வணக்கங்க. தனியார் மகளிர் சுய உதவி குழு பற்றி 2வது வீடியோ சொல்கிறேன். இப்போ ஒரு காவல்துறையை நோக்கி பயணம் போகணும் அப்படின்னு அவங்க வந்து யாரும் கட்டலை, லோனு வாங்கின லோனை கட்ட மாட்டாங்க, அந்த பெண் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லோனோட நிறுவன தலைவரோ அல்ல நிறுவனத்தோட மேனேஜரோ போய் காவல்துறையை நோக்கி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை காவல்துறை எடுப்பாங்களா? நிச்சயமாக கிடையாதுங்க. விசாரிப்பாங்க. விசாரணை என்னன்றதை காவல்துறை வந்து விசாரித்து, அம்மா நீ வாங்கினியம்மா லோனுன்னு கேட்பாங்க. ஆமாம் வாங்கினேன். ஏம்மா கட்ட முடியல, சூழ்நிலை எதாவது எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில் உண்மையான காரணங்கள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வசூல் பண்ணுங்கப்பா. இப்படிலாம் ஒருத்தவங்களை வந்து லேடிஸ் வந்து வன்மமாக பேசக்கூடாது, அவங்க வீட்டில் போய் அசிங்கப்படுத்தக்கூடாது, அவங்க வீட்டை சேர்ந்தவங்களை வந்து நிற்க வச்சு ஃபோட்டோ பிடிக்கிறது, அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களை கூட்டு வச்சு ஹராஸ்மெண்ட்டாக பேசுறது, ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வா, பேன் கார்டை எடுத்துகிட்டு வா, ஃபோன் நம்பரை கொடு, உங்கள் அம்மா எங்கே போயிருக்காங்க, உங்கள் அப்பா எங்கே போயிருக்காங்க அப்படி சொல்லி வீட்டில் இருக்க பிள்ளைங்கள்ட்டையோ பெண் பிள்ளைங்கள்ட்டையோ ஆண் பிள்ளைங்கள்ட்டையோ வந்து கேட்குறது, இந்த மாதிரி உரிமைலாம் உனக்கு கிடையாதுன்னு காவல்துறையில் சொல்லி அனுப்புவாங்க. உன் பணத்தை எப்படி வாங்கணும் அப்படின்னாக்கா நீ முறைப்படி உன்னால் அவங்கள நேரடியாக அணுக முடியலையா, ஃபோன்லேயும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா எக்காரந்த கொண்டு வீட்டுக்கு போய் கேட்குறதுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படின்றத 100% அடித்து காவல்துறை சொல்லுவாங்க. இப்போ நம்ம மனசார இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு நேருக்கு நேராக கடன் கொடுத்தேன் அப்படின்னா அவங்க ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில் கொடுத்துருப்பாங்க. போய் அவங்க நேராக வீட்டில் போய் கேட்கலாம், வாங்கலாம், கொடுக்கலாம். சப்போஸ் அவங்களுக்குள்ளே கொடுக்க முடியாமல் சூழல் வந்தால் கூட அப்போ கூட அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் நிற்கணும். ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணி பார்த்து அவங்களால கொடுக்கவே முடியல, இவங்கள்ட்ட வாங்கவே முடியலனா தான் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் முடியல அப்படின்னாக்கா நீதிமன்றம் போகலாம். இதுதான் ரூல். ஆனால் இந்த லோனை கொடுத்த நிறுவனத்துக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வீட்டு வாசலுக்கு போகவே கூடாது. வீட்டு வாசலுக்கு மீறி போகிறாங்க அப்படின்னா அவங்கள போய் மரியாதையாக விஷயத்த சொல்லி எப்படி கட்டுறீங்க பார்த்து சுச்சுவேஷனை முடிச்சிருங்க, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கொடுக்காதீங்க, எங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படி சொல்லி பொறுமையாக சொல்லி அவங்களுடைய விஷயம் என்னன்றதையும் அவங்களோட ப்ராப்ளம் என்னன்றதையும் கேட்ச் பண்ணி அவங்கள்ட்ட ஃபோர்ஸ் பண்ணாமல் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள மன அழுத்தத்துக்கு ஆளாக்காமல் அவங்கள சூசைட் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு தற்கொலை முயற்சிக்கெலாம் பண்ண விடாமல் அவங்களுக்கு முறையாக அவங்கள்ட்ட சொல்லி இந்த பணத்தை வந்து கரெக்டாக செலுத்துங்க, உங்களால் மொத்தமாக முடியலையா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க, டெய்லியும் கட்டணும், இப்போயே வச்சாகணும், அடுத்த செகண்டே நான் உங்கள் வீட்டை கூட்டிடுவேன், இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க. முடியல, அவங்கள்ட்ட கிளைமே பண்ண முடியல, அவங்கள்ட்ட அமௌண்ட்டை தனியார் மகளிர் லோன் வாங்கின லேடிஸ்கிட்ட பணமே வாங்க முடியல அப்படின்னா அந்த நிறுவனம் என்ன பண்ணணும் அப்படின்னா முறையான நிறுவனமாக இருந்தால் முறைப்படி அரசாங்கத்திட்ட அக்ரிமெண்ட் வாங்கி நாங்கள் வட்டி கூட போகிறோம் அப்படின்னு சொல்லி முழு சம்மதத்தோடு தான் அந்த குழு தலைவிங்களையோ குழு உறுப்பினர்களையோ கூப்பிட்டு வச்சு அவங்க பணம் கொடுக்குறாங்க. நிறுவனத்துக்காரங்க அவங்களுக்கு சம்மதப்பட்டு தான் கொடுக்குறாங்க, அதே மாதிரி சம்மதப்பட்டு தான் வாங்குறாங்க. சூழ்நிலை காலங்களில் இப்போ பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய பெண்கள் வந்ததுனால வேலை வெட்டி இல்லை, வேலை படித்தவங்களுக்கும் வேலை கிடைக்க மாட்டேது, படிக்காதவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது. அப்படி இருக்கிற காலத்தில் வேலை கிடைக்கிற இடத்துலையும் போய் இந்த ஆஃபீஸருங்கெல்லாம் பிரச்சனை பண்ணும்போது அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறதே திரும்ப திக்கு தெரியாமல் குடும்பத்தையும் விட்டு போயிடறாங்க, இல்லைன்னா செத்து போயிடறாங்க. இப்படி பல தற்கொலை முயற்சிக்கெலாம் போயிடுறாங்க. இப்போ இதுலேருந்துலாம் அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்காரங்க வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க பதில் கொடுக்கல, லோன் வாங்கினவங்க பதில் கொடுக்கல அப்படின்னா அந்த நிறுவனத்துக்காரங்க நீதிமன்றத்தை தான் நோக்கணும். அதே மீறி நிறுவனத்துக்காரங்க வந்து அந்த லோன் வாங்கின மகளிர் சுய குழுவில் இருக்க தனியார் மகளிர் சுய குழுவில் இருக்கிற பெண்களை பார்த்து வன்மமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து காவல்துறைக்கு போகலாம். அங்கே நமக்கு சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னா டிஎஸ்பியை பார்க்கலாம், டிஎஸ்பியும் நமக்கு உதவி செய்யலை அப்போ எஸ்பி பார்க்கலாம். இல்லை அதுவும் முடியல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை சிஎம் வரைக்கும் போகலாம். ஏன் முதலமைச்சர் வரைக்கும் கூட மனு போடுறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குதுங்க, மனித உரிமை கழகத்துக்கு கூட போகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வேணாம், இவ்வளோ தூரம் நான் சுற்றி வளைக்க தயாராக இல்லை, நான் கடனை அடைக்க தயாராக இருக்கேன், ஆனால் என்னால் இப்போ நிம்மதியாக இருக்க முடியல, என்னை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கனால என்னால் எங்கேயுமே போக முடியல, ஒரு தபால் போடணும், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஒரு ஸ்டேஷன் போகணும், ஏறி இறங்கணும், இவ்வளோ பிரச்சனையெல்லாம் என்னால் பண்ணனா நான் வேலைக்கு போய் சம்பாரித்து என்னால் கடனை கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செய்து நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வக்கீலை பார்த்து அந்த நிறுவனத்து மேலே நீங்கள் ஒரு வழக்கு தொடுத்தே ஆகணும். அதாவது எப்படின்னா நான் பணத்தை கட்ட தயார், ஆனால் எனக்கு டைம் வேணும், நான் வேலைக்கு போகணும், நான் போகிற இடமோ என் ஃபேமிலியிலையோ என் ஃபேமிலி மெம்பரையோ எந்த ஒரு சூழ்நிலையும் இவங்க வந்து அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு மனுவாக எழுதி அந்த அட்வொகேட் சைனோட அவங்களுடைய முழு சம்மதத்தோட எழுதி சைன் பண்ணி அந்த லோன் வாங்கின நபர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு அனுப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த நபர் வந்து எக்காரணத்தை கொண்டு அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுங்க. இது உண்மை. மீறி அவங்க வீட்டுக்கு வந்தாலும் அவங்க மேலே நீங்கள் வந்து கேஸ் கண்டிப்பாக போடலாம். அது வேறு மாதிரி போடுவாங்க. இந்த குழுக்கான கேஸ் போட மாட்டாங்க, வேறு மாதிரி சட்டத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு மூலயமா அவங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து ஒரு சில சூழ்நிலையில் வட்டி அசல் இதெல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க, அசலில் கொஞ்சம் குறைச்சி கட்ட சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட சொல்லுவாங்க. இப்படி நிறைய வழிமுறைகள்லாம் வந்து நீதிமன்றத்தில் வந்து கடன் வாங்கினவங்களுக்காக பாதிக்கப்படாமல் ஹியூமன் வந்து எந்த சூழ்நிலையும் பாதிக்கப்படாமல் கடன் அடைக்கணும் அப்படின்றதுக்காக சமுதாயத்தில் வந்து கொடுத்த கடனை வாங்கணுன்றதுக்காக அவங்கள வந்து
மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலை முயற்சிக்கு தூண்டுற அளவுக்கு கடன் வாங்கக்கூடாது, கடன் வசூலிக்கக்கூடாது அப்படின்றது வந்து 100% வந்து சட்டம் சொல்லியிருக்குதுங்க. வாங்கின கடனை நீங்களும் நியாயமாக நேர்மையாக அடைக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் நீதிமன்றத்தை நோக்கி டைம் வாங்கி சம்பாரித்து கடனை அடைக்கணுங்க. அப்போ தாங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுக்க சொல்யூஷன் கிடைக்கும். இன்னும் நிறைய நிறுவனங்கள் இதில் இருக்குது. ஒரு நிறுவனத்தை பற்றியும் நான் தினம் வந்து வீடியோ போட தயாராக இருக்கேன். மக்கள் வந்து எனக்கு பேராதரவு கொடுக்கணும். தனியார் குழுவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து எனக்கு கமெண்ட் கொடுங்க. எங்கே பிரச்சனை நடந்தாலும் இந்த மாதிரி மகளிர் குழுவால் ப்ராப்ளம் நடக்குது, அதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா தயவு செய்து என்னுடைய சேனலுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வரோம். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு மனித உரிமை சார்பாக ஒரு என்ன சொல்லணும், ஒரு உதவியே செய்கிறதுக்கு நாங்கள் காத்திருக்கோம். எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்வோம். நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. நிறைய சட்டத்தில் வழிகள் இருக்குது. முறைப்படி உங்களை காப்பாற்றுவாங்க. நியாயமாகவும் நீங்களை கடன் அடைக்கலாம். மறக்காமல் இன்னும் நிறைய தகவல்களை மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நெய்வேலி தினம் அவேர்னஸ் யூடியூப் சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய்.